ஸோ ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் டார்க் அண்ட் டல்லாக ஆயிடுது. நேற்று கூட நான் பர்ச்சேஸ் போயிட்டு வந்தேன். என்னோடய ஸ்கின் டல்லன்னு ஒரு எல்லோயிஷாக டார்க்காக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் நம்மளுக்கு சடனாக ஒரு ஈவினிங் ஒரு பார்ட்டி போகணும், ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அடுத்த நாளே ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பியூட்டி பார்லரோ எதுவும் போய் நம்ம தேட தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நியர்லி நம்மளுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம மில்க்கும் ரா ஹனியும் எடுத்துக்கிறோம். உங்களோட ஸ்கின் ட்ரை அண்ட் பேட்சியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹனி யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த ஹனியும் மில்க்கையும் ஆல் ஓவர் ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வரையும் நல்லா மசாஜ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகும். மில்கில் நம்மளுக்கு ஆல்ரெடி நேச்சுரல் கிளென்சர் இருக்குது. ஸோ அது ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிறப்ப நம்மளோட ஃபேஸில் உள்ள டர்ட், ஆயில், மேக்கப் அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். மில்க் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோடனே ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். நம்மளுக்கு ஹனியில் நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. நம்ம ஃபேஸில் ஹனி அப்ளை பண்ணால் நல்ல ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா நம்ம ஃபேஸில் பிம்பிள் வராமல் அது பாதுகாக்குது. நம்மளுக்கு ஹனியில் நேச்சுரல் ஹியூமன்டன்ட் இருக்குது. ஸோ அது நம்மளோட ஃபேஸில் நல்ல ஒரு டீப் மாய்ஸ்சர் கொடுக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேட் கிடைக்கும். ஹனி ட்ரை அண்ட் பேட்சி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஆல் ஓவர் ஃபேஸ் நல்லாவே மசாஜ் கொடுக்கணும். நம்மளோட நெக் போர்ஷன்லேயும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். பிஃபோர் பிக்சர் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஃபேஸில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் க்ளீனான கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபேஸை என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டீம் கொடுக்க போகிறோம். ஹாட் வாட்டர் மீன்ஸ் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுட சுட எடுக்கக்கூடாது. ஸோ டவல் எடுத்து ஹாட் வாட்டரில் நல்லா சோக் பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு நம்ம ஆல் ஓவர் ஃபேஸ் வச்சு எடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸை நம்ம 5 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் உள்ள போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இந்த ப்ராசஸ்னால் என்ன பெனிஃபிட்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா நம்ம ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். நம்ம ஃபேஸில் உள்ள போர்ஸ்லாம் ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸில் உள்ள ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். என்னப்பா கொடு, மம்மிகிட்ட கொடு. ஸோ தேர்ட் ஸ்டெப், 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். 1/2 டொமேட்டோ எடுத்து அதிலேருந்து ஜூஸை நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதோட நம்ம 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டை நம்ம ஆல் ஓவர் ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணணும். இதில் நம்ம டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஃபேஸில் உள்ள டேனெல்லாம் ரிமூவ் ஆயிரும். நம்ம ஃபேஸில் உள்ள ஆயிலெல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ரைஸ் ஃப்ளோர் நம்ம ஃபேஸில் உள்ள டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஸ்மூத்தாக்கும். போன ஸ்டெப்பில் நம்ம ஸ்டீமிங் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஃபேஸில் அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்க்ரப் பண்ணும் போது நம்மளோட பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் ஈஸியாக வந்துடும். ஸோ எல்லா ஸ்டெப்லேயும் நம்ம நெக்கையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் ஃபேஸ் மட்டும் பிரைட்டன் அப் ஆகிட்டு நம்ம நெக் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக டேனாக தெரியும். ஸோ நம்ம நெக் போர்ஷன்லேயும் நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆல் ஓவர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதில் டொமேட்டோ ஜூஸ் இருக்கனால நம்மளோட ஓப்பன் போர்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்மளோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லாவே ரிசல்ட் தெரியுது. முன்னாடியோட இப்போ நம்ம ஸ்கின் வந்து என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்குது. ஸோ 4th ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ 4th ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முல்தானி மெட்டி எடுக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரைஸை போட்டு ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியை நம்ம முல்தானி மெட்டியோட ஆட் பண்ணிக்கணும். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஒரு திக் லேயராக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கடலை மாவும் மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸில் உள்ள பிரேக் அவுட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும். நம்மளோட ஸ்கின் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணும். நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும் இந்த பேக்.
இதில் நம்ம ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கனால ஆல்ரெடி வி நோ தட் நம்மளுக்கு ரைஸ் வாட்டர் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்னு. ஸோ நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். இந்த பேக்கை நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5th ஸ்டெப் இது தான் இருக்கிறதுலே முக்கியம். நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸில் மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ காமனாக எல்லார் வீட்லேயுமே ஆலிவேரா இருக்கும். ஸோ அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆலிவேரா ஜெல் என்ன பண்ணோம்னா நம்மளோட ஃபேஸில் டல்னஸை கம்மி பண்ணும். ஸோ ஆலிவேரா ஜெல் இஸ் ஃபுல்லி பேக்டு வித் விட்டமின்ஸ். ஸோ ஆலிவேரா ஜெல் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் மசாஜ் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ்னால் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். எதனாலன்னா நம்மளுக்கு இந்த ஜெல்லில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. இந்த ஜெல்லை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இதை நெக் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிங்கிஷாக ஃபீல் பண்ணுவோம். எதனாலன்னா நம்ம மசாஜ் பண்ணும் போது பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே நடந்திருக்கு. ஸோ 6th ஸ்டெப் நம்ம ஒரு குக்கும்பர் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு அதில் உள்ள ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த குக்கும்பர் ஜூஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா டோனருக்காகவும் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட காட்டன் பேட் இருந்துச்சுன்னா அதில் நல்லா டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா நம்ம ஃபேஸில் உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்ஸை ஃபைட் பண்ணோம். ஃபேஸில் வ்ரிங்கிள்ஸ் வராமல் பாதுகாக்கும். நம்ம இதை டெய்லியும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். இது சச் அ குட் டோனர் ஃபார் அவர் ஃபேஸ். திஸ் டோனர் கிவ்ஸ் அ ப்ராப்பர் ஹைட்ரேஷன் ஃபார் யுவர் ஃபேஸ். நல்லா ஹைட்ரேட் ஆக்கும் உங்கள் ஃபேஸை. உங்கள் ஃபேஸில் பிரேக் அவுட்ஸ் இருந்துச்சுன்னா இது ஓவர் டைம்லேயே ரெடியூஸ் பண்ணிடும். குக்கும்பர் டோனர் போட்டதுக்கப்புறம் அப்படியே ஃபேஸை விட்டுருங்க. வாஷ் பண்ணிட வேணாம். ஓவர் டே அப்படியே இருக்கட்டும். ஃபேஸை பார்த்தியா எப்படி இருக்குது? எப்படிடா இருக்கு? இந்த 6 ஸ்டெப்பே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்க பிக் வந்து நான் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தேன்ற பிக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃப்டர் இந்த 6 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் நல்ல ஒரு க்ளோ இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிருக்கு. நல்லாவே நீங்கள் விசிபிளாக அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். சரி கெட்டாரி பாய் சொல்லிடு. பாய் சொல்லுங்கள். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.